நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். குருதேவா, இது பயங்கரமான இடமாக இருக்கிறதே. இந்த விசித்திரமான காலடிச் சுவடுகள். இந்த சுவடுகள் அறைக்கு தாடகையுடையது. தாடகையா? ஆம், 6 காதம் வரை இந்த வனப்பகுதி எங்கும் தாடகையினுடைய அதிகாரம்தான். இந்த இடத்திலிருந்து ஒருவரும் உயிருடன் திரும்பி போக முடியாது. முன்பு இந்த இடம் வளமை கொழித்து செழிப்பாக இருந்தது. கலத், கிருஷ் என்ற 2 அழகிய நகரங்கள் இங்கே இருந்தன. அகத்திய முனிவரின் சாபத்தினால் அரக்கியான தாடகை, அவளுடைய பிள்ளை மாரீச்சன், இவர்கள் வெறியாட்டத்தால் அந்த நகரங்கள் அழிந்து விட்டன. அந்த தாடகைக்கு 1000 யானை பலம் உண்டு. கவனம் ராமா, இது தாடகை வனம். அவள் இங்கெங்கோ ஒளிந்திருக்கிறாள். அவள் பயங்கரமானவள், எந்த வடிவத்தையும் எடுக்கக்கூடியவள். அதனால் கவனம். ராமா, இவள்தான் தாடகை. ராமா, வாய்ப்பை நழுவ விடாதே. இது சூரியாஸ்தமன சமயம். இரவு நேரம் வந்துவிட்டால் இந்த மாயாவி அரக்கர்களுக்கு பலம் வளர்ந்துவிடும். பிறகு இவர்களை வெல்லவே முடியாது. இது நான் இடும் கட்டளை. அவளை கொன்றுவிடு. முனிசிரேஷ்டரே, பெற்றெடுத்த தந்தையின் கட்டளை தம்முடைய ஆணைப்படி நடக்க வேண்டும் என்று. அதன்படி தங்கள் சொல்லை ஏற்று அந்த கொடியவளின் நெடிய கதையை முடிக்கிறேன்.
சந்தோஷம் ராமா. வெற்றி திருமகனே, 3 உலகத்திலுமே உன்னை போல் யாரும் தாடகையை கொன்றிருக்க முடியாது. ஆம், என் உள்ளுணர்வு சொல்லுகிறது. உலக நன்மைக்காகத்தான் பூமியில் நீ அவதரித்திருக்கிறாய். உன் மீது எனக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது. இன்று உனக்கு திவ்ய அஸ்திரங்களை வழங்குகிறேன். அவை உலகத்திலும் யாரிடத்திலும் இல்லாதவை. தமது அருளுக்கு அன்புக்கு பாத்திரமானேன். தாம் இந்த எளியவனை உயர்த்தி விட்டீர்கள் முனிவரே. அப்போதே தெரியும் ராமா. வசிஷ்ட முனிவர் உனக்கு எல்லா பயிற்சியும் அளித்து யுத்தக் கலையில் உன்னை மேதையாக்கியிருக்கிறார். மேலும் இன்று நான் உனக்கு அளிக்கப் போகும் அஸ்திரங்கள் அந்த தேவர்களுக்கும் கிடைக்காதவை. மண் உலகிலும் விண் உலகிலும் விஞ்ஞான சாதனைகள் மூலமாக ஆன்மீக சக்தியினால் அவைகளை வசப்படுத்தினேன். அந்த திவ்யாஸ்திரங்கள் அனைத்து உலகத்திலும் என்னை தவிர வேறு யாரிடத்திலும் கிடைக்காது. எத்தனையோ காலமாக இந்த அஸ்திரங்களை வழங்க ஒரு மாவீரனை நான் தேடிக் கொண்டிருக்கிறேன். சமுதாயத்திற்கு பயன்படுத்த நான் பெற்ற அஸ்திரங்களை கொடுக்க. வீர மைந்தனே, இனி வருங்காலத்தில் தீய சக்திகளிலிருந்து இந்த பூமியை காத்து கை கொடுக்க நீ பேரெழுச்சி கொள்ள வேண்டும். அந்த நேரம், அந்த சமயம் இந்த அஸ்திரங்கள் தேவைப்படும். ராமா, சத்திரியர்கள் ஆயுதம் ஏந்துவது மிகவும் அவசியம். அப்படி அஸ்திரம் ஏந்துவதற்கும் ஒரு விதிமுறை இருக்கிறது. தேசம், சமுதாயம் தீவரின் பிடியில் தவிக்கும் போது காப்பதற்கு ஆயுதம் ஏந்துவது வீர மகனின் கடமை, தர்மம். ஆனால் வீண் அகந்தையால் வலிமையை அடுத்தவருக்கு காட்டுவதற்காக ஒருவரை தாக்குவதோ ஆக்கிரமிப்பு செய்கிறதோ வீர மைந்தருக்கு பெருமை அல்ல. இந்த அஸ்திரங்களை உனக்கு வழங்குவதற்கு நீ தரும் குருதட்சணை நிரபராதி மீது கண்டிப்பாக இதை நீ பிரயோகிக்க கூடாது. ஆனால் எங்கு பாவங்களும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் தலை தூக்குகிறதோ அங்கே பாவிகளையும் கொடியவர்களையும் வேறறுக்க அஸ்திரங்களை நீ அவசியம் உபயோகிக்க வேண்டும். ராமா, எனக்கு உறுதிமொழி கொடு. கொடுத்துவிட்டு நான் வழங்கும் சக்தியை உனதாக்கிக் கொள். ராமா, இந்த அஸ்திரத்தை எப்படி ஏற்பது, இயக்குவது, விட்டு விடுவது என்பதற்குரிய மந்திரங்களை சொல்லுகிறேன். இதன் மகிமையால் நீ அந்த தேவர்கள், கந்தர்வர்கள், நாகர்கள், அசுரர்கள் அனைவரையும் வென்றுவிடலாம். ராமா, அஸ்திரங்களில் பலவிதமான சக்திகள் இருக்கின்றன. சில சக்திகள் விஞ்ஞான ஆய்வின்படி உருவாகின்றன. சில ஆன்மீக சாதனையினால் தேவலோகத்திலிருந்து பெற முடிகிறது. சில பரமாணு சக்தியால் நிரப்பப்பட்டிருக்கின்றன. சில மனோசக்தியால் இயங்குகின்றன. சில மந்திர சக்தியால் பாய்கின்றன. இன்னும் சில பானங்கள் அவைகளின் முனைகளில் திவ்ய சக்திகளை ஏந்திக் கொண்டு செல்கின்றன. சிவனின் திருசூலத்தைப் போல ஆற்றல் மிக்கதொரு அஸ்திரம், அற்புதமானதொரு அஸ்திரம். பிரம்மாஸ்திரம். ஸ்ரீ நாராயண அஸ்திரம். அண்ணல் ராமன் அவதாரம் என உணர்ந்தே அளித்தார் முனிவரும் மந்திரோபதேசம். அஸ்திர வித்தை அனைத்தையுமே அளித்தே ஆசிரமம் வந்தார். காய்கனி கிழ
அங்கே ஆசிரம வாழ்க்கையில்